ஆண்டவரே, என்னுடைய காரியத்தை தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம், நீர் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சையோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் அந்த கிருபையை அளித்து கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு கேளுங்க, நம்பிக்கையோடு கேளுங்க. ஆண்டவரே, இந்த காரியம் தோற்று போய் கொண்டிருக்கிறது, இதில் ஒரு ஜெயம் கிடைக்கணும். நான் அழுகையோடு இருந்து கொண்டிருக்கிறேன், அநேகருடைய அவமானங்கள் என் முன்னாடி வந்து கொண்டிருக்கிறது, நிந்திக்கிறாங்க, வெட்கப்படுத்துகிறாங்க, ஏளனமாய் பேசுகிறாங்க. அந்த இடத்துல என் தலையை உயர்த்துங்கப்பா. என்னுடைய காரியம் வெற்றியாய் மாறட்டும் ஆண்டவரே. துராலோசனைகளை பண்ணி என்னை எழும்ப விடாதபடிக்கு தடைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அநேக காரியங்கள் உண்டாண்டவரே. நான் குற்றமற்றவன் ஆண்டவரே. அநேகர் மத்தியில் என்னை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அதிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று அழுது கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ. ஆண்டவர் சொல்லுகிறார், குற்றப்படுத்துகிறவர்கள் மத்தியில் நான் உன் தலையை உயர்த்துவேன், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நீ என்னில் மகிமைப்படுவாய் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர்